கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். தமிழகத்தில் நடைபெற வேண்டிய இடைத்தேர்தலுக்கான தடை நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த தடையை நீக்க கோரி, குறிப்பாக விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த மனுக்களுடைய பின்னணி என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ததால காலியாக அறிவிக்கப்பட்டிருந்த திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை கேட்டு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து கடந்த ஜூலை 10ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த தடையானது ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் விராலிமலை, கரூர் தொகுதிகளின் முன்னாள் எம்எல்ஏக்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதுல விராலிமலை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த அந்த மனுவில் என்ன சொல்றாருன்னா, தொகுதியில் 2வது இடத்தை பிடித்த தாவேகா வேட்பாளர் முருகேசன் இந்த தேர்தல் வழக்கை தாக்கல் செய்யவில்லை. மாறாக 3வது இடத்தில் இருந்த திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் தான் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் ஒருவேளை என்னுடைய வெற்றி செல்லாது என்று அறிவித்தாலும் கூட அவரை வெற்றி பெற்றவராக அறிவிப்பதற்கு வாய்ப்பில்லை. அதாவது தேர்தல் வழக்கை தாக்கல் செய்த திமுக வேட்பாளரை அறிவிக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர் 3வது நபராக தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால அவரை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வாய்ப்பில்லை. அதனால அது மட்டுமல்லாமல் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு முந்தின நாளே தன்னுடைய பதவியை நான் ராஜினாமா செஞ்சிட்டேன். அதனால இடைத்தேர்தல் அனுமதித்தால் எந்த ஒரு சிக்கலான ஒரு சூழலும் எழறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று அந்த மனுவில் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே சமயம் கரூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னுடைய மனுவில் 80 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில தன்னுடைய தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கிறதாக யூகிச்சுக்கிட்டாலும் கூட தாவேகா வேட்பாளர் மதியழகனோ அல்லது வேறு எந்த வேட்பாளராக இருந்தாலும் அவர்களை கரூர் தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதியாக அறிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தொகுதி மக்கள் மக்கள் பிரதிநிதி இல்லாமல் பாதிக்கப்படக்கூடாது. அதனால இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை 2 பேரும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த மனுக்களும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.